இந்த நாளிலும் கூட வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். எசேயா 22வது அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீரார். ஆண்டவரே, உம்முடைய வசனம் வல்லமை உள்ளதுப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதுப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றுங்க. உம்முடைய வார்த்தை எதை செய்து முடிக்கணுமோ அதை செய்து முடிக்கத்தக்கதா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுவீராக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளோடு பேசு, பெரிய காரியங்களை செய்யும். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எசேயா 22வது அதிகாரம் 22ல நம்ம வாசித்த வேத பகுதி தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோல். இன்றைக்கும் தாவீதுனுடைய வீடு பல தேவ மனிதர்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் குறிப்பாக தாவீதுனுடைய வீடை பல ஆண்டுகள் தாண்டி நினைவுல வச்சிருக்கார். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்க வீட்டையும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்க குடும்பத்தை நீங்க நினைவுல வச்சிருக்கணும். ஒரு குடும்பம், ஒரு வீட்டை ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதினுடைய வீட்டை, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை. ஆண்டவர் தாவீதினுடைய குடும்பத்தை ரொம்ப விசேஷமாய், இல்லைன்னா அவனுடைய வீட்டை விசேஷமாய் கருத, அவனுடைய வீட்டை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டங்களை நம்ம இன்றைக்கு சிந்திப்போம். 1-2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிக்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை, கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். நீங்க 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. உண்மையிலே சொல்ல போனா தாவீதுக்கு ஒரு வீடு இருக்கிறது. நீங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டுல இருக்கிறேன். பாருங்க, ஒரு வீட தாவீதுக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஒரு கேதுரு மரம், வீடு ஃபுல்லும் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீடு, ஒரு அரண்மனை, ஒரு வீடு தாவீதுக்கு இருக்கிறது. ஆனா அவன் தன்னுடைய வீட்டுல கேதுரு மரத்து இருக்கிற அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறது. அன்றைக்கு தேவாலயம் இல்லை, கட்டிடம் இல்லை, தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே இருக்கிறது. திரை என்ன சொன்னா நமக்கு தெரியும், கட்டின் போட்டு அதை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இப்படி இத்தனை கட்டின் பண்ணணும், இந்த அளவுல பண்ணணும். அப்படி ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் திரைகளுக்கு நடுவிலே இருக்கு. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு பெரிய மாச்சு. நான் ஒரு நல்ல வீட்டுல இருக்கிறேன், ஒரு கேதுரு மர வீட்டுல இருக்கிறேன், ஆனா ஆண்டவருடைய பெட்டி கட்டனுக்கு நடுவில் இருக்கிறதே, ஒரு திரைக்கு நடுவில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தாவீது சங்கீதம் 132வது சங்கீதத்தை வாசிக்கிறப்போ அவன் சில சபதங்களை பண்றான். அவன் சொல்றான், நீங்கள் சங்கீதம் 132 1, 2, 3, 4 பகுதிகளை வாசிக்கிறப்போ
அவன் சொல்றான் ஆண்டவருக்கு என்று ஒரு வீட்டை, ஆண்டவருக்கு என்று யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காண மட்டும் நான் என் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதில்லை, நான் என் படுக்கையின் மேல ஏறுவதில்லை, என் கண்களுக்கு அவன் தூக்கத்தை வரவிடுவதில்லை என்று சொல்லி ஒரு சபதத்தை எடுக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எல்லாம் நிறைய பொருத்தனைகளை பண்ணுவோம். நம்ம பொருத்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் உனக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவேன், நான் உனக்கு காணிக்க கொடுப்பேன், என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தா நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன். ஆனா தாவீது சொல்றான், அவனுடைய பொருத்தனைய அவன் சொல்றான், அவன் ஒரு சபதம் எடுக்கிறான், ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டுற வரைக்கும் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியம், ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு வைராக்கியம். இப்படி தாவீது தீர்மானம் எடுத்த உடனே வேத பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிக்கிறப்போ ஆண்டவர் சொல்ற உடனே நாத்தான் தீர்க்கதரிசி கேட்ட ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுன்னு சொல்லுகிறார். தாவீது, நீ எனக்கு வீடு கட்டணும்னு நினைச்ச, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அல்லேலூயா. நான் அந்த பகுதியை வாசித்து பார்த்தேன். நமக்கு உலக பிரகாரமா சொன்ன ஒரு வீடு அப்படின்னு தாவீதுக்கு எடுத்துக்கொண்டா அவனுக்கு ஒரு வீடு இருக்கிறது. கேதுரு மரத்தாலான ஒரு வீடு, நல்ல ஒரு பெரிய வீடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வீட்டை கட்டுவார். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராக, கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தாவீதை சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீடு இல்லாத பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா கர்த்தர் கட்டுகிற ஒரு உலக பிரகாரமான கட்டுதல் மட்டுமல்ல, ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார், வீட்டை கட்டுகிறார், குடும்பத்தை கட்டுகிறார். ஆண்டவர் கட்டுகிற குடும்பம் என்ன? நீங்க இந்த வேத பகுதியில ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நம்ம வாசித்த எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 22:21 இல்க்கியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் தகப்பனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வீட்டுல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நான் அவங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதனுடைய ஆழத்தை சில வேளையில பாருங்க. சில குடும்பங்கள் இருக்கும், பெரிய வீடு இருக்கும், பெரிய கட்டிடம் இருக்கும், ஆனா அங்க அவங்கள நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்கள பராமரிக்க ஆள் இருக்க மாட்டாங்க, வீட்டுல தன்னை அன்பு செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உன்னுடைய பிள்ளைங்க மேல, உன் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனை போல் இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் கட்டுற வீட்டுல ஆண்டவர் ஒரு தகப்பனை போல் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில வேளையில நீங்க வயதுல பெரியவங்களா இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வீட்டுல நான் உங்களுக்கு தகப்பனை போல் இருப்பேன். நீங்க கண்ணீர் விடுகிற போது, நீங்கள் வேதனைப்படுகிற போது ஆண்டவர் ஒரு தகப்பனை போல இறங்கி வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அவனுக்கு தகப்பனை போல் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனை போல் இருப்பான். அவன் எனக்கு குமாரனை போல் இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு குமாரனை போல இருப்பான். நீங்க பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா சாலமோன் மேல
தேவன் அன்பாயிருந்தார். அன்பாயிருந்தார். சாலமோன் பாருங்க, ஒரு சின்ன பையன், வாலிப பையன். அவனுடைய தாயார், அவன் ரொம்ப பலவீனமான தாவீது சாலமோன். அதனால சாலமோன் சொல்றான், எனக்கு போக்குவரத்து தெரியாது, ஒரு பஸ் ஏறி இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போக தெரியாது. அல்லேலூயா. அவனுடைய தாயார் பத்சேபாள் அவனை பார்த்து பார்த்து வளர்க்கிறான். அவங்க அண்ணன்மார்களை எல்லாம் பார்த்து சொன்னா ரொம்ப திறமையானவங்க, அப்சலோமா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாம் பார்த்து சொன்னா ரொம்ப வேற தெரிஞ்சவங்க, அறிவு தெரிஞ்சவங்க. சாலமோன் சொல்றான், எனக்கு போக்குவரவு தெரியாது, சமூகத்துல எப்படி நடக்கணும்னு தெரியாது, ஒரு ஊருக்கு போயிட்டு வர தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, சாலமோன் மேல ஆண்டவர் அன்பா இருந்தார். அல்லேலூயா. சாலமோன் மேல ஆண்டவர் அன்பா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆண்டவர் தோண்டி கேட்கிறார், சாலமோனோ உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான், எனக்கு போக்குவரத்து ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே, இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும்னு தெரியாது, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொன்னப்போ வேதம் சொல்லுகிறது, எந்த கல்லூரியிலும் எந்த யூனிவர்சிட்டியில கிடைக்காத ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தகப்பனை போல ஆண்டவர் உங்க குடும்பத்தை நடத்துவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம், என் குடும்பத்தை கட்டி எழுப்பணும், எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை உயர்த்தணும், எப்படியாவது நான் என்னுடைய குடும்பத்தை ஏதாவது ஒரு நிலைக்கு மாத்தணும்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல உழைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க வீட்டுல தகப்பனாய் இருந்தார், அவர் அவர்களை பராமரிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க பாருங்க, ஆண்டவருடைய வீட்டுல, ஆண்டவர் கட்டுகிற குடும்பத்துல ஆண்டவருடைய உறவு எப்போது இருக்கும். அல்லேலூயா. நீங்க நிறைய வேளையில அநாதியமாக நினைக்க மாட்டீங்க, நீங்க இருந்து அழுகிற போது ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட்டா ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல நீங்க ஒரு அனாதைய போல இருக்கலாம், அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். யாருமே என்ன கவனிக்கலையே, யாரும் என்னுடைய அழுகையை நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் கட்டுகிற வீட்டுல ஆண்டவர் தகப்பனை போல இருப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உடைந்து போன உங்க வாழ்க்கையை கட்டுகிற, பராமரிக்கிற ஒரு தகப்பனாய் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. உலகம் எல்லாம் உங்களை வெறுத்து தள்ளுகிற போது அவர் நேசிக்கிற ஒரு தகப்பனாய் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவனுக்கு பிள்ளையா இருப்பான். ஆண்டவர் சாலமோனை குறித்து சொல்லுகிறார், அவன் என்னுடைய பிள்ளையா இருப்பான். தாவீதே, அது உன்னுடைய பிள்ளை மட்டும் இல்ல, என்னுடைய பிள்ளை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவர் உங்க வீட்டை கட்டுகிற போது உங்க பிள்ளைகளை அவர் தத்தெடுத்துக் கொள்ளுவார், அவர்களை வளர்த்துவார், அவர்களை பராமரிப்பார், அவர்களை உயர்த்துவார், ஏற்ற வேளையிலே சகல செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்க வீட்டை கட்டுவாராக. கர்த்தர் வீட்டை கட்டுவாராக. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தாவீது சொல்றான், ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி திரையில இருக்கிறது சொல்லி தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கட்டுவதற்கு உங்க வீட்டை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கட்டுவதற்கு ஒரு எல்லை உண்டு, நான் கட்டுவதற்கு ஒரு திறமை உண்டு, நான் கட்டுவதற்கு இன்னும் ஒரு எல்லை இருக்குப்பா, ஆனா அந்த ஆண்டவருடைய வீட்டை கட்டணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வீட்டை கட்டுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வீட்டை கட்டுங்க, ஆண்டவரே, இடிந்து போன என்னுடைய வீட்டை கட்டுங்க, ஆண்டவரே, இடிந்து போன என்னுடைய குடும்பத்தை கட்டுங்க, ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிறைய பேர் கைகளை உயர்த்தி சொல்லல, ஆண்டவர் விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஜஸ்ட் பிரச்சனை கேட்கறதுக்காக வராதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சிலவற்றை பெற்றுக்கொள்ளும்படி வாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய வீட்டை கட்டுவாராக, கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டுவாராக, அவன் கர்த்தரால் கட்டப்பட்ட வீடாக இருப்பதாக, என்னுடைய வீட்டில் அவர் தகப்பனை போல இருப்பாராக, நாங்க அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், அவருடைய தலைமையில என்னுடைய குடும்பம் நடப்பதாக. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ செய்ய முடியாத சிலவற்றை அவர் தகப்பனாக இருந்து நடத்துவார். உன்னால செய்ய முடியாத சில காரியங்களை ஆண்டவர் தகப்பனை போல
ஆமென். அல்லேலூயா. கரம் பிடி நடத்துவார், கண்மலையிலே நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையிலே நிறுத்துவார். உங்க பிள்ளைகளுடைய படிப்பு ஆண்டவர் கட்டுவார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் கட்டுவார். சில வேளை நீங்க நினைக்கலாம், என் கையில சம்பாத்தி இல்லையே, என் கையில நான் எதிர்பார்க்கிற காசு இல்லையே, என் குடும்பத்தை எப்படி கட்டுவேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதமாய் கட்டுவார். உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் அற்புதமாய் உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் தகப்பனாயிருந்து நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவதாக, ஆமே, ஆண்டவர் கட்டுகிற வீடு எப்படி இருக்கும்? நீங்க வாசிங்க, 16வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7:16 உன் வீடும் உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் ராஜ்யம் என்னென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என்னென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். நிலைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சமூகத்துல பார்க்கிற எத்தனையோ பெரிய குடும்பங்கள் ஒண்ணு இல்லாம போயிடுறாங்க. எத்தனையோ பெரியவங்க எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுறாங்க ஒரே நிமிஷத்துல. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் கட்டுற வீட்டை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார், ஆண்டவர் நிலைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில வேளையில நமக்கு பயம், சிலருக்கு பயம், ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ, என் பிள்ளைங்களை நிமித்தம் நான் தலைகுனிச்சு போயிடும், என் பிள்ளைகளை நிமித்தம் என் பிள்ளைகளுடைய காரியங்களை குறிச்சு நான் போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ராஜ்யமும் உன்னுடைய வீடும் ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருந்த சவுலை போல என்னுடைய கிருபையை நான் அவனை விட்டு விலக்க மாட்டேன் அப்படின்னு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சாதாரண தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே, உன்னுடைய வீடு மட்டும் இல்ல, உன்னுடைய ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உன் ராஜ்யமும் உன் வீடும் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தாவீதை மட்டும், தாவீதுடைய வீட்டை சொல்றப்ப எல்லாம் ராஜ்யத்தை பற்றி சொல்ற. தேவ பிள்ளைங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் உங்க வீட்டை நிலைப்படுத்தணும்னா தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்க குடும்பத்தை நீங்க வாழ வளர்த்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க, நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க. சில வேளையில உங்க பிள்ளைகளுக்கு பெரிய ஊழியம் செய்கிற அழைப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், உங்க பிள்ளைங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் உழைப்பார்கள்.
என்றால், தேவனுடைய ராஜ்யத்துல உழைப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவங்களை நிலைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆண்டவர் எப்போது அப்படிதான் சொல்லுங்க, உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய வீடும் நிலைத்திருக்கும். சத்துரு சொல்லலாம் உன் குடும்பத்தை அழிச்சிருவேன், பிசாசு சொல்லலாம் உன் குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன், சிலர் மந்திரவாதம் செய்யலாம் உன்னை ஒண்ணு இல்லாம சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வீட்டை நான் ஸ்திரப்படுத்துவேன். ஆண்டவர் கட்டுற வீடு ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கட்டுற வீட்டை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். அதுல முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி, உன்னுடைய வீடு எனக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். அதுதான் தாவீது ஜெபிக்கிற போது கூட ஜெபிக்கிறார். நம்ம வாசித்த 29வது வசனம் சொல்கிறது, உமது அடியாவின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும். உமக்கு முன்பாக என் வீடு இருக்கணும் ஆண்டவர், உமக்கு முன்பாக இருக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக. நிறைய பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கே வராம ஓடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு நீர் எங்களை துரத்தி விடுகிறீர். பாவம் செய்தா நம்ம ஆண்டவருக்கு சமூகத்துக்கு வரவே தோணாது. வீட்டுல ஜெபம் இருக்காது, பைபிள் வாசிப்பு இருக்காது. ஆண்டவருக்குடைய சமூகத்தை நம்ம விரும்ப மாட்டோம். தேவ பிள்ளைங்க கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? நிறைய வேலையில சர்ச்சுக்கு வர்றதுக்கு கடினமா இருக்கு, நிறைய வேலையில பைபிள் வாசிக்கிறதுக்கு கடினமா. ஏன் பாவம். ராத்திரி முழுக்க சினிமா பார்த்துட்டு சர்ச்சுக்கு வர தோணாது. ராத்திரி முழுக்க நீங்க குடிச்சீங்கன்னு சொன்னா சர்ச்சுக்கு வர தோணாது. ராத்திரி முழுவதும் பாவமான சிந்தைகள் சபைக்கு வர தோணாது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடுறீங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் பாவம் செய்து ஒழிச்சு கொண்டான். ஆனா ஆண்டவர் தேடி வர்றாரு. நம்ம எல்லாம் நிறைய வேலையில ஆண்டவரை தேடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஆண்டவரை பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேடுறார். அல்லேலூயா. போன வாரம் சபைக்கு வந்தா அன்பு கூறுவேன்னு பாடுனா, இந்த வாரம் ஆளை காணலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பாஸ்டர் பார்த்துட்டா, அல்லேலூயா, பாஸ்டர் விசுவாசிகள் போன் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த சீட்டை எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றார், ஆண்டவரே என் வீடு உங்களுக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்க வீடு உங்களுக்கு முன்பா இருக்கணும் ஆண்டவரே, எங்க வீடு உங்களுக்கு முன்பா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய தலைமுறை உங்களுக்கு முன்பா இருக்கணும். நாமத்தை என்னுடைய பேர பிள்ளைகள் இந்த பைபிளை எடுத்துட்டு சுமக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தாவீதுடைய ஜெபத்தை பார்க்க, ஆண்டவரே என்னுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 6வது அதிகாரம். என்னாகமம் 6வது அதிகாரம் கடைசி 4 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி, பிரகாசிக்க பண்ணி. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க வந்திருக்கிறீங்க,
ஆண்டவர் பிரகாசிக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. செபனியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் முற்றிலும் சந்தோஷமாய் சந்தோஷப்படும். சில பிள்ளைங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சா பெற்றோர்களால உட்கார முடியாது. அப்படியே குடிப்பாங்க. சில பிரதர்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க ஒரு கப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் பேரில் சந்தோஷமா இருப்பாராம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஆராதனையை பார்த்து ஆண்டவன் சந்தோஷப்படும். நீ சபைக்கு வரதை பார்த்து ஆண்டவன் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நீ வேத வாசிக்கிறத பார்த்து ஆண்டவன் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபம் பண்றதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படும். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூரும். உன்னை குறிச்சு ஆண்டவர் கம்பீரமா களிகூரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் என்னுடைய பிள்ளை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சில பெற்றோர்கள் சொல்றீங்க, இப்படி வந்து பிறந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்களை குறிச்சு சொல்லக்கூடாது. அவர் கம்பீரமாய் உன் பேரில் களி கூறணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் தன்னுடைய முகத்தை பிரகாசமாக்கி, ஆண்டவர் மட்டும் உங்க பேர்ல பிரகாசமா வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய முகம் உங்க மேல பிரகாசம் ஆச்சுன்னா, ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கினார் என்றால் உன்னுடைய இருங்கள் போகும். உன்னை யாரும் மறைக்க முடியாது. உன்னை யாரும் மறக்க முடியாது. என்னை யாரும் ஒதுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வெளிச்சம் உன்னை வருவதால் நீ எழுப்பாய், நீ பிரகாசிப்பாய், நீ மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க தேவனுடைய பிரசன்னத்திலே வருகிற போது அவருடைய முகம் உங்க மேல பிரகாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறாங்களோ, தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படி தேடி வந்திருக்கிறாங்களோ, அவங்க முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் அவர்களை வெற்றி பெற்ற விட மாட்டார். நீங்க தேவாலயத்துக்கு வரதை சாதாரணமா இருக்காதுங்க. தேவ பிரசன்னத்துக்கு வரதை சாதாரணமா இருக்காதுங்க. ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கரங்களை தட்டி ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற உங்க வீட்டை, ஆண்டவருக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னுடைய வீடு இருப்பதாக, உமக்கு முன்பாக என்னுடைய வீடு இருப்பதாக. அல்லேலூயா. ஒரு சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற நிலா, சூரியனுடைய நிலவு வெளிச்சம், அந்த சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பூமியில பிரதிபலிக்கிறது போல ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற வீடு உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்,
இது தேவனால் பிரகாசிப்பிக்கப்பட்ட குடும்பம். ஆமே, இவங்க வீட்டுக்கு மேல ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இவங்க வீட்டுல சாபம் இல்லை, இவங்க வீட்டுல வெளிச்சம் இருக்கிறது. இவங்க வீட்டுல சமாதானம் இருக்கிறது. இவங்க வீட்டுல ஆறுதல் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? நீ தேவாலயத்துக்கு வருவது அல்லேலூயா. சிலர் சொல்றத சாட்சியா சொல்றது கேட்கிறேன். நான் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சது எங்க வீட்டுல சமாதானம் இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு சமாதானம் இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வீடுகள் இருக்கிறது, நிறைய ராஜ்யம் இருக்கிறது. தாவீதுடைய காலத்துல தாவீதுடைய ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம் இருந்தாலும் அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க வீடு என்னுடைய வீடு உங்களுக்கு முன்னா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிலை பெற்றிருப்பதாக, உமக்கு முன்பாக நிலை பெற்றிருப்பதாக. நிறைய வேலையில தெரியுமா, நிறைய பேர் நல்லா ஆராதிச்சு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊர் போனா சர்ச்சைக்கு கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்தவன் மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்வானா. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கிறது. நீங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லணும், சாகுறவரை உங்க பிரச்சனை கூட இருக்கணும். சாகுறவரை உங்க ஆராதிக்கணும். சாகுறவரை நான் உமக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரை. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஏதோ ஏதோ ஒரு தற்செயலாய் வேண்டதில்லை, நாம் வாழ்ற வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கா இருக்கணும். ஆண்டவர் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் வீட்டை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தீர்மானம் எடுங்க, நான் மரிக்கிற வரை உமக்காய் வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசித்த 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல அந்த கடைசி வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் கட்டுகிற குடும்பம் ஆசீர்வாதத்தின் குடும்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உமது அடியானின் வீடு உமது ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம நிறைய வேலையில சொல்லுவோம், அந்த பிரதர் நாம் கடினமா உழைச்சதுனால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வீட்டுல அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சதுனால ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுனால ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. தாவீதுக்கு தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றேன். நீங்க என்ன வேலை பார்க்கலாம். சில வேளையில இந்த சர்ச்சில் பிரதர் நான் தான் ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்குறேன்னு நீங்க சொல்லுங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுல 3 மாதம் 3 மாசத்துல கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் தான் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தான் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஒரு வீட்டை ஆசீர்வதித்தா அந்த வீட்டினுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். தேசத்துல அவங்க நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அதுவரைக்கும் நிந்திக்கப்பட்ட இடத்துல அவங்க தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே வீடு ஆசீர்வதிக்கப்படுவதா?
அல்லேலூயா. ஒரு பகுதியை கூட வாசித்து விட்டு சிந்திக்க இந்த வசனத்திற்கு நேராக கடந்து செல்லும். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ஏன் சாபம் வருகிறது? சாபம் சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திரளா விதைப்பாங்க. நமக்கு தெரியும், இருக்கிறத பணத்தை எல்லாம் கொண்டு போய் வேலை பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. போட்ட காசு கூட எடுக்க முடியல. போட்ட காசு கூட இல்லை. நிறைய காசு போட்டாலும் திரளான விதைகளை விதைத்து நீங்க வாசிங்க, கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வாசிங்க. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. சாப்பிடுறோம், சாப்பாடு இல்லைன்னு சொல்லல, புசிக்கிறோம், ஆனா ஒரு நாள் திருப்தி இல்லை. குடித்தும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அரைவயிரோடு தான் படுக்கிறோம். வாசிங்க. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை. என்னன்னோ வஸ்திரம் போடுறோம், ஆனா குளிராதான் இருக்கு. நமக்கு தெரியும், காலையில நல்ல குளிர் அடிச்சா சில வேளையில ஒரு போர்வை, 2 போர்வை, 3 போர்வை, சிலரெல்லாம் காய்ச்சல் வந்தா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா இவ்வளவு போட்டும் குளிர் விடல. வாசிங்க. கூலியை சம்பாதிக்கிறவன், கூலியை சம்பாதிக்கிறோம். நாங்க எவ்வளவு உழைக்கிறோம், ஆனா கடைசியில பார்த்தா, மாச கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. புத்தரான பையில போடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றார், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சிந்திச்சு பாருங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. இவ்வளவு காரியம் உழைக்கிறீங்க, விதைக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஆனா ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் உழைச்சோம், என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, வழிகளை சிந்தித்து பாருங்க. என்ன அப்படின்னு வாசிங்க. 9வது அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் கிடைத்தது, கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊடி போட்டேன். எது நிமித்தம்? ஏன் தெரியுமா? எது நிமித்தம் தெரியுமா? வாசிங்க. என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். அவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். இது நிமித்தமே. நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் ஒரே ஓட்டம். எதுக்கு பிரதர்? பிள்ளைய டியூஷனுக்கு விடும். அல்லேலூயா. ஒரே ஓட்டம். எதுக்கு பிரதர்? பிள்ளைய காலேஜ். ஒரே ஓட்டம். எல்லாரும் ஓட்டம். ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு முடிஞ்சா பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் பிரதர். ஒரே ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஆராதிப்போம் பிரதர். தேவனுடைய வீடு பாழாய் நீங்கள் அவனவனுடைய வீட்டுக்கு ஓடி போறீங்க. நீங்க ஆகாய் தீர்க்கதரிசி சொல்ற ஒரு காரியத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது. ஏற்ற காலம் இன்னும் வரல. ஆலயத்தை பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. இவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் வரல. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் ஆலயத்தை ஊழியம் செய்யறதுக்கு நேரம் வரல. அல்லேலூயா. வயசாகி ஊர்ல ரிட்டையர்ட் ஆகி எங்க பாஸ்டர் கூட கொஞ்சம் விசிட்டிங் போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டை கட்டுறதுக்கு, என் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஏதாவது ஊழியம். சில வேளையில நீங்க ஜெபிக்கிறதா இருக்கலாம்,
சில வேளையில ஊழியத்துக்கு போறதா. நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் பிஸி தான். பிசாசுக்கு ஒரு பயங்கரமான தந்திரம் என்னன்னு நம்மள பிஸியா இருப்பான். எதுல தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பிஸி, ஒரே பிஸியா வச்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு பாழா கிடக்கு. எத்தனையோ ஜனங்கள் கேம்ப்ல குடிச்சு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்க கேம்ப்ல எல்லாம் போய் பாருங்க. அந்த காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு இந்த கேம்ப் இருக்குன்னா வெளியே அவ்வளவு பேரு சுத்தி இருந்து தண்ணி அடிக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா தண்ணி அடிக்கிறாங்க. தேவாலயத்துல பார்த்தா சேஸ் எல்லாம் காலியா இருக்கு. யாருக்கும் அதை குறிச்சு கரிசனை இல்லை. யாரும் அதை குறிச்சு சிந்திக்கிறது இல்லை. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் சொல்லுங்க, பிரதர் எங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க, சமாதானத்தை ஆண்டவர் தருவா, நிம்மதி தருவா. அல்லேலூயா. நம்மவே நிறைய வேலையில சொல்றோம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ரோமன் கத்தோலிக்க சபைக்கு நான் போறது வர ஃபர்ஸ்ட் நான் சபைக்கு வர ஆரம்பிச்ச நாளில என்னுடைய ஒரு நண்பன், என்னை விட வயசு குறைஞ்சவன், ஆனா நல்ல நண்பன், அவன் என்கிட்ட வந்து சொன்னான், ரெஜி தயவு செய்து இந்த சர்ச்சுக்கு மட்டும் போகாத. அல்லேலூயா. உனக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அல்லேலூயா. உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவேன், நீ சர்ச்சுக்கு போவாது அப்படின்னு. எனக்கு அதை கேட்டப்போ இவ்வளவு ஒரு நண்பன் சொல்றான். ஒரு நிமிஷம் திக்குன்னு சொல்லிச்சு. ஆனா நான் எப்படியோ அந்த வார்த்தையை அசைட்ட பண்ணி அதை விட்டு நான் ஒரு 4-5 வருஷம் கல்யாண டைம் ஊருக்கு போறேன். ஊருக்கு போறப்போ வீட்டுக்கு போய் ஆட்டோ எடுத்துட்டு வரேன். அவன் எங்க ஊர் ஜங்ஷன்ல நிக்கிறான். அவனை பார்த்தது நான் கை காட்டினேன். அவன் வந்து யாரு உட்கார்ந்து சொல்றான், ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை காட்டுறாரு, அப்படி காட்டுறாரு, இப்படி காட்டுறாரு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஏய் நீ தானே சொன்ன என்கிட்ட, எப்படி இந்த ஆலயத்துக்கு போவாதேன்னு நீ தானே சொன்ன. அவன் சொன்னான், நீ எனக்கிட்ட சத்தியத்தை சொல்லாம விட்டுட்ட, இந்த இயேசுதான் வழின்னு நீ எனக்கு செய்துட்ட, சொல்லாம விட்டு. நம்ம நிறைய வேலையில நினைக்கிறோம், யாரும் நான் பேசினா கவனிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் ஒரு நித்திய நியாய தீர்ப்பு வரும். அவனவனை செய்த எல்லா பாவத்திற்கும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறவராக இருப்பார். அவன் பொய் சொன்னதுக்கு தண்டனை வரும், கோபப்பட்டதுக்கு தண்டனை வரும், களவு செய்ததுக்கு தண்டனை வரும், பொய்யான இட்டதுக்கு தண்டனை வரும், பாஸ்டரை ஏமாத்தினதுக்கு தண்டனை வரும். அல்லேலூயா. கூட இருந்தவங்களை ஏமாத்தினதுக்கு தண்டனை வரும். நீங்க மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுற வார்த்தைகளுக்கு விரோதமா எல்லாம் தண்டனை வரும். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறப்போ எல்லா பாவத்துக்கும் மத்தியில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றப்போ, உங்களை பரலோகத்துக்கு போக சொல்றப்போ, அங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் உங்க பக்கத்துல இருந்தவங்க நரகத்துக்கு போவாங்க. உங்க கூட படுத்தவங்க உங்க பக்கத்துல இருந்தாங்க கண்டிப்பா கேட்பாங்க, நீ என்கிட்ட சொல்லாம விட்டது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர்? அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்க வீட்டை கட்டுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு, 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு, ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கா, அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு 1/2 மணி நேரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
நீங்க ஆண்டவருக்கு நேரத்தை ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு படிக்க ஞானத்தை கொடுப்பா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் உங்க வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரு கொடுக்கிற பெஸ்ட் காணிக்கை என்ன தெரியுமா? நம்ம ஆலயத்துக்கு வரப்போ நம்ம கூட ஒரு புதிய நபர், ஆண்டவர் அறியாத நபரை கூட்டிட்டு வர. அல்லேலூயா. பெரிய காணிக்கை அதுதான். கூட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீ ரத்த சிந்தின உங்களுடைய அன்பினால் இந்த மனிதனை பிடித்துக்கொள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுக்கணும். எத்தனையோ பேர் குடிச்சு வெறிச்சு கிடப்பாங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது யாருக்கு அவன் குடிக்கிறான், வெறிச்சு கிடக்கிறான். பிரயாசப்படுங்க. எனக்கு முன்னாடி நான் இந்த ஒரு காரியத்தை சொல்ல முடியும். முன்னாடி ஓய்ஜி கேம்ப்ல ஒரு பிரதர் இருந்தார். பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு காசு அனுப்ப மாட்டாரு. அவர் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். பாஸ்டர் போன்ல பேசுவாரு மனைவி கிட்ட. 6 மாசமா ஓமானி என்ன தெரியல, காசு எனக்கு தெரியும். ஓய்ஜி கேம்ப்ல ஒரு நாள் கூட சம்பளம் தாமதம் வாங்குற காசு எல்லாம் குடிக்கிறேன். ஒரு நாள் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்ப அவர் சொன்னாரு, என் மருமக ஊழிச்சு. ஆனா குடி போதையில தான் இருக்கிறேன். நான் அந்த நாட்கள்ல ஊழி ஆரம்பித்த நாட்கள் சபையில கூட்டிட்டு அவரை குளிக்க வச்சு, சர்ச்சில் உட்கார வச்சு 2-3 வாரம் வந்தாரு, காணல. ஆனா நானும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 3 வருஷம் தாண்டி திடீர்னு ஒரு நாள் சபைக்கு வந்தார். அவர் வாழ்க்கை முற்றிலும் மாறினது. ரசிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் எடுத்தார். ஓய்வு கேம்பில் ஊழியம் நடக்கிறப்போ 7 மணிக்கு ஒவ்வொரு ரூமா போய் தட்டி அவர் வாங்க ஜெபம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டி சேர்ப்பார். அந்த கேம்ப்ல இருக்கிறவங்க கேட்பாங்க, உங்க பாஸ்டர் இந்த மனுஷனுக்கு என்ன செய்தாரு கேட்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் எப்படி ஆகும், யாரு என்ன சூழ்நிலை இருந்தாலும் தீர்மானம் எடுங்க. நான் ஆண்டவருக்கு கூட்டிட்டு வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறப்போ ஆண்டவர் உங்க வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. எழுப்பி நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். நன்மை செய்ய ஒருவர் நித்தம் செய்ய நமக்கு நன்மை செய்ய ஒருவர் நித்தம் செய்ய நமக்கு காத்திருந்தி
ஆண்டவர் உங்க வீட்டை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நீர் இருந்த வீட்டை கட்டினாப்பா, குடும்பத்தை ஆசிரியப்பா. ஆண்டவரே நன்மை செய்கிறார், நன்மை செய்கிற உங்களுடைய கரம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த எல்லாரையும் ஆசீர்வதித்தார், எல்லாருடைய ஆசீர்வதித்தார். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா எங்க குடும்பத்தை ஆசீர்வதி பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யுங்க. ஆவிதை ஒரு நிலையான வீட்டை மெஸ்ஸியா வருகிறது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடு சதா காலங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you. ஆமென்.